Yeah, Balu, we can start. ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இது 106 அதாவது 106th வீக். ஸோ 3வது வருஷத்துல இது மூணாவது வாரமா. யா ஸோ இன்னைக்கான அஜெண்டா வீல் ஸ்டார்ட் ஆஸ் யூஷுவல் வித் கணேச மந்திரம். அது முடிஞ்ச உடனே வாரம் ஒரு குறள்ல 106வது குறள் விச் இஸ் ஃப்ரம் செய்நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரம். அதுல இருந்து 6வது குறள் பார்க்க போறோம். அது பார்த்துட்டு ஹரிஹர அபேத ஸ்துதி அதுல ஒரு ஸ்லோகம் பார்ப்போம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு அந்த மகா மந்திர கீர்த்தனம் அப்படின்றது லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது வில் கண்டினியூ ஆஸ் யூஷுவல் எண்டிங் வித் முருகன். இதுதான் நம்மளோட அஜெண்டா இன்னைக்கானது. ஸோ வில் ஸ்டார்ட் வித் கணேச மந்திரம். போன கிளாஸ்ல ஐ கெஸ் ராமச்சந்திரன் சார் சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த கிளாஸ் வேற யாராவது வாலண்டியர் பண்றீங்கன்னா கணேச மந்திரம் பிளஸ் அப்படியே will go in an order here. ஓகே சரஸ்வதி நடராஜன் மா. Yeah. ஓகே எஸ் மா. எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வக்ரதுண்ட மகாகாய சொல்லிடுவா? ஆமா சொல்லிடுங்க. அப்புறம் திருக்குறளுக்கும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓ எஸ் ஓகே. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஜெய். சோ இன்னைக்கு 6வது குறள் ஃப்ரம் செய் நன்றி அறிதல். ஒருத்தர் செய்த நன்றியை எப்பொழுதும் மறக்க கூடாது. அறிதல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மறவாமை அப்படின்ற பொருள் பரிமேல் அழகர் அப்படின்றவர் உரையில கூறியிருக்கார், சொல்லியிருக்கார். சோ நமக்கு ஒருத்தர் செஞ்ச நன்றியை மறவாது இருத்தல், அதுதான் இந்த 10 குறள்லையும் சொல்றார். ஃபர்ஸ்ட் 3 குறள்ல யார் எந்த மாதிரி எந்த மாதிரியான உதவிகள் மறவாம இருக்கணும். செஞ்ச நன்றி, அந்த நன்றியினுடைய யார் செஞ்ச உதவி எந்த நேரத்துல அப்படின்றத அவர் சொல்றார். 4வது 5வது குறள்ல அந்த நன்றியை பெற்றவர் யார் அதை அனுபவிச்சிருக்காளோ அந்த நன்றியை யாருக்கு போய் சேர்ந்ததோ அவருடைய பெருமையை பற்றி 4வது 5வது குறள்ல சொல்றார். அதாவது 4வது குறள்ல அந்த நன்றியினுடைய அளவு பத்தி பேசுறார். 5வது குறள்ல நம்ம பார்த்தோம் அதனுடைய அளவுகோள் பத்தி தான் பேசுறார். ஸோ 4வது 5வது அபவுட் அளவு, அது யாரை பொறுத்து அமையிறது என்ன ஏது அப்படின்னு அந்த டீட்டெயில்லாம் சொன்னார். 6வது குறள்ல பத்தி செஞ்ச நன்றியை மறவாம, அதாவது எப்படி செஞ்ச நன்றியை மறவாம இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி சொல்ற. சோ மறவர்க்க மாசற்றார் கேண்மை. மறவர்க்க மாசற்றார் கேண்மை. துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. மறவர்க்க மாசற்றார் கேண்மை. மறவற்ற மாசற்றார் கேண்மை. துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இது ஒரு 2 டைம்ஸ் சொல்லிடணும். மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இந்த இடத்துல 2 விஷயங்களை பத்தி வள்ளுவர் சொல்றார். ஒண்ணு மறக்காம இருக்கணும், மறவர்க்க மாசற்றார் கேண்மை மறவர்க்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இது சொல்ற. அப்புறம் துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இந்த துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அப்படின்னு இருக்கிறது தான் இந்த செய் நன்றி அறிதலை பத்தி பேசுறது. துறவர்க்க அப்படின்னா துறவு அப்படின்னா விட்டுடாத, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. ஒருத்தன் ஆல்ரெடி ஒரு துன்பத்துல இருக்கான், அவனுடைய துன்பத்தை
துப்பாயாம, அதாவது நட்பு எப்படி இருக்கணும்னா அவனுடைய துன்பத்தை பற்றி யோசிக்காம, அதை பத்தி யோசிக்காம அவனுக்கு ஹெல்ப் பண்ணி, அப்படிப்பட்ட ஒரு செஞ்ச நன்றி, அந்த செய்த ஒரு விஷயத்த வந்து மறக்காம துறவாம, அந்த நட்பை துறவாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. இப்போ நம்ம ரொம்ப துன்பத்துல இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றார் அப்படின்னு இருக்கிற அந்த ஹெல்ப் பண்றவாளுடைய உறவை, நட்பை, அதை வந்து நம்ம துறக்க கூடாது. அது வந்து ரொம்ப துறந்தா அது ரொம்ப வந்து தவறான செயல் அப்படின்ற மாதிரி சொல்ற. சோ துன்பத்துள் துப்பாயார் நட்பு துறவர்க்க. சோ இது முடிஞ்சுட்டு மறவர்க்க மாசற்றார் கேள்வி. மாசற்றார் அப்படின்னா மாசு அற்றார். மாசுனா என்ன? ஓகே, யா, மாசுனா அழுக்கு ஜெனரலா. ஓகே, குற்றம். குற்றம் மாசுனா குற்றம். சோ மாசற்றார் அப்படின்னா குற்றம் இல்லாதார், குற்றமற்றார், அப்பழுக்கற்றார். கரெக்ட். சோ அந்த மாசற்றார் கேண்மை மறவர்க்க அப்படின்றது வந்து சான்றோர்களுடைய அறிவுரை. கேண்மைன்னா அறிவுரை அப்படின்றத எடுத்துக்கலாம். சான்றோர்களுடைய அறிவுரைய வந்து ஏன் இந்த அதிகாரத்தை சொல்லணும், செய் நன்றி அறிதல்ல ஏன் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பரிமேலழகர் இதுக்கும், அதாவது நம்ம ஒரு செய் நன்றி அறிதல்ன்ற அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இதுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? மறவர்க்க மாசற்றார் கேண்மைன்னு ஏன் வந்து வள்ளுவர் சொல்லணும் அப்படின்னா, அது வந்து அதுக்கு பரிமேலழகர் வந்து ஒரு உரை சொல்றார். அறிவு ஒழுக்கங்களில் குற்றமற்றாரது கேண்மையை மறவாது ஒழிக. அது எப்படி? அறிவு ஒழுக்கங்களில் குற்றமற்றார். அறிவொழுக்கம், இந்த அறிவொழுக்கம் அப்படின்றது என்னது அப்படின்னா, கல்வி, அறிவு, இது ரெண்டும் ஒன்னா? இல்ல. என்ன டிஃபரன்ஸ்? படிக்காதவன் அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது, படிச்சவன் எல்லாரும் அறிவோட தான் இருக்காருன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? எஸ். சோ அப்போ ரொம்ப படிச்சவன் முட்டாளா கூட இருப்பான். அப்போ அறிவு அப்படின்றது கல்வியை பேஸ் பண்ணி கிடையாது இந்த இடத்துல. அதனால்தான் அவர் உரை சொல்லும்போது அறிவு ஒழுக்கங்களில் குற்றமற்றாரது. சோ கல்வியில சிறந்தவன் எல்லாம் அறிவொழுக்கமுடையவன் அப்படின்னு சொல்ல முடியாது. சான்றோர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவன் எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னா, அறிவுன்னா என்ன அப்படின்னா ஒளி. இந்த ஒளி அப்படின்றது என்ன? லைட். அந்த லைட்ல இருக்கிறவன், அவனால என்ன விஷயங்கள் வந்து ஆறுது அப்படின்னா, லைட்ல இருக்கிறவன் வந்து இருள் அப்படின்ற அந்த டார்க்னஸ் வந்து he will not absorb. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒருத்த லைட்ல இருக்கான் அப்படின்னா he will try to enlighten other people. ஆர் அந்த அறிவு அப்படிங்கிறது வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஜெனரலா வெளிச்சம் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அது இருளை அகற்றும் இல்லையா? ஸோ அது வந்து டார்க்னஸ் வந்து கம்மி பண்ணும், இல்ல டார்க்னஸே டோட்டலா ரிமூவ் பண்ணும். அது ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணும்? லைட் வந்து பரவும். ஸோ சூரியனுடைய கதிர்கள் வந்து பரவருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அறிவு அப்படிங்கிறது ஒளிய, அதாவது ஒளிக்கு ஈக்குவலா சொல்லப்படுறது, ஈக்குவேட் பண்றது. கல்வியில வந்து அழுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சவன் எல்லாரும் ஒழுங்கான முறையில தான் வந்து அவனுடைய பொருள் ஈற்றானா அப்படின்னா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கல்வி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன், அது வந்து தூய்மையாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால, ஆனா அறிவு அப்படிங்கிறது வெளிச்சம். வெளிச்சம் வந்து எப்பவுமே
பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசம் அப்படின்றதுதான் சொல்றேன். சோ அதனால அறிவு வேற, கல்வி வேற. அப்படி இருக்கும் பொழுது மறவர்க்க மாசற்றார் கேண்மை. சோ அப்போ இந்த மறவர்க்க மாசற்றார் கேண்மைன்ற லைனை ஏன் வள்ளுவர் சொன்னார் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கவித்துவத்துல ஒரு விஷயம். அதான் இனம் கூறுதல் அப்படின்னு சொல்லுவார். இதோட இது இனம் சேர்றது, இனத்தோட இனம் தான் சேரும் அப்படின்னு நம்மளால அந்த மாதிரி அந்த இனம் பற்றி சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கம். இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வள்ளுவர் சொல்றதுக்கு பரிமேலழகர் சொல்ற கேண்மை அப்படின்றதுக்கு இம்மைக்கு உறுதி கூறுவார். அது வந்து நன்றியை மறக்காம இருக்கிறதுக்கு சொல்றது. அந்த இன்மைக்கு சொல்லும் பொழுது மறுமைக்கும் சேர்த்து சொல்றது அப்படிங்கிறது வந்து இந்த மறவர்க்க மாசற்றார் கேண்மை அப்படின்னு சொல்ற. அதாவது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நம்ம ஒரு காய்கறி வாங்க போறோம், இல்ல பூ வாங்க போறோம். ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள். பூ வாங்குறோம்னா கரெக்டா ஒரு முழம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படி கீழே ஒரு கொஞ்சம் கட் பண்ணி கொடுமா எக்ஸ்ட்ராவா அப்படின்னு தானே நம்ம எல்லாம் கேட்போம். அந்த கொஞ்சத்துல ஆசைப்படுறோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு முழான்றது வந்து செய்நன்றி அறிதல். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கொஞ்சம் வந்து இந்த சான்றோர்கள் சொன்ன அறிவுரைகளை மறக்காம இருக்கிறது. இது வந்து செய்நன்றி அறிதல் வந்து உலகத்து இம்மைக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த சான்றோரனுடைய அறிவுரைகளை மறக்காம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மறுமைக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் வந்து சொல்றார். சோ மாசற்றார் கேண்மை மறவர்க்க துறவர்க்க துன்பத்துள் துப்பாயா நட்பு. சோ இது இந்த எக்ஸ்ட்ராவா இந்த பழமுதிர் சோலையில எல்லாம் போனோம்னா கருவேப்பிலை கொடுப்பான் எக்ஸ்ட்ராவா ஃப்ரீயா. அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ அப்படி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது அதனுடைய இனமாக இருக்கிற இன்னொரு விஷயம், அது ஏன் அது இனமா இருக்கு அப்படின்னா, சான்றோர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் அந்த அறிவுரை அப்படின்றதெல்லாம் நம்ம மறக்காம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால செஞ்ச நன்றியை மறக்காம இருக்க முடியாது. கரெக்டா? சோ அப்போ நல்ல வழியில இருப்போம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. சோ இதுதான் மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இது பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், விபீஷணன் வந்து ராமர் கிட்ட சரணாகதிக்கு வரான். விட்டுவோமே. அப்போ ராமன் சொல்றானா, குஹனோடு 5 ஆனோம். குஹனோட சேர்ந்து நாங்க 5 பேர் ஆனோம். அதுக்கப்புறம் குன்று சூழ்வான் மகனோடு 6 ஆனோம். இந்த சுக்ரீவனோட 6 பேர் ஆனோம். இப்போ உன்னோட 7 பேர் ஆயிட்டோம் நாங்க மொத்தம் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்வார். அப்போ அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் பொழுதும் அவாவா செஞ்ச நன்றியை மறக்காம சொல்றார். இப்போ குஹன் செஞ்ச நன்றிக்காக அவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றார். அதுக்கப்புறம் சுக்ரீவனையும் சகோதரனாக ஏற்றார். இதுக்கப்புறம் விபீஷணனையுமே அவன் வந்து எதிரியுடைய ராவணனுடைய தம்பி இருந்தாலும் அவனுடைய இந்த கருணை அப்படின்றது வந்து விபீஷணனோடு நீ 7 பேர் ஆனோம்பா, நம்ம மொத்தம் 7 பேர், நம்ம அண்ணன் தம்பி 7 பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு கம்பராமாயணத்துல சொல்றாரு. சோ இது வந்து அவர் செஞ்ச நன்றியை மறவாமல் இருக்க அவர் வந்து சொல்ற ஒரு, அதாவது அவருக்கு கிடைத்த நன்றி, அந்த செய்நன்றி அறிதல், செய்நன்றி மறவாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ராமன் சொன்னதுல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். சோ மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இது ஒரு 2 தடவை சொல்லிருந்தோம். அடுத்த மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. நம்மளே டக்கு டக்குன்னு மறந்து போயிடுவோம். அதனாலதான் இதை படிக்கும் பொழுதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
மறவர்க்க, ஐயோ மறக்கக்கூடாது. துன்பத்துள் துப்பாயார் நட்பு, அதை மறக்கவே கூடாது. அந்த நட்பை துறவர்க்க, அந்த நட்பையே துறவர்க்க, இந்த இடத்துலயாவது மறவர்க்கன்னு போட்ட, இந்த துறவர்க்க, அந்த நட்பையே விட்டுடாத அப்படின்னு எச்சரிக்கையோட சொல்ற வள்ளுவர். அடுத்த அஜெண்டா அப்பய தீட்சிதர் ஹரிஹர அபேத ஸ்துதி. இதுல ஐ திங்க் 6வது ஸ்லோகம் நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கான ஸ்லோகங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். இதுல சாரி, இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகம், சாரி. எஸ். சோ இதுல பீத்த பட்டம், அருண ஜட்டம். சோ அடுத்து சொல்ல வேண்டியவா வந்து சசிகலா மேம். நமஸ்காரம். பீத்தபட்டம் அருணஜடம், பீத்தபட்டம் அருணஜடம், பரிமள தேகம், பரிமள தேகம், பவித்ர பூத்யங்கம், பவித்ர பூத்யங்கம், ஜலஜகரம் டமருகரம், ஜலஜகரம் டமருகரம், வந்தே வந்தே யோகஸ்தம், யோகஸ்தம், அகில யோகீட்யம். அகில யோகீட்யம். பெருமாள் கையில இருக்கிற தாமரை பூக்கு எவ்வளவு மகத்துவம் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் மகாலட்சுமிய நன்னா வெள்ளிக்கிழமை வேண்டின்னு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பீத்தபட்டம் அருண ஜட்டம் இதெல்லாம் பார்த்தோம். அவர் வந்து பெருமாள் வந்து பீதாம்பரதாரி, மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கவர். அருண ஜட்டம், அதுவே சிவபெருமான் வந்து நல்ல செம்மண் கலர்ல அவர் ஜட்டை இருக்குமா, ஜட்டாமுடி. அப்புறம் இவர் பரிமள தேகம், இவர் நல்ல கமகமகமன் வாசனையோட இருப்பார். அவர் பவித்திர பூத்தியங்கம், அதாவது பவித்திரமான விபூத்தியை வந்து அவர் மேல தரிச்சுன்னு இருக்கிறவர். அப்புறம் ஜலஜ கரகா, தாமரையை கையில வச்சுட்டு இருக்கிறவர். டமரு கரம், இவர் உடுக்கையை வச்சுட்டு இருக்கார். அந்த உடுக்கைக்கான இது வந்து சிருஷ்டியை காமிக்கிறது, அதாவது உற்பத்தி. ஸோ அந்த உற்பத்தி எப்படி வருது அப்படின்றதெல்லாம் நான் வந்து இந்த குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் சொல்லும்போது சொன்னேன். ஸோ ஒவ்வொரு அவருடைய ஒரு கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு அந்த பஞ்சகிருத்தியம் 5 விஷயங்களையும் சொல்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 வேலையும் சொல்றது. ஸோ இதை நம்ம வந்து பெருமாளோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம், அம்பாளோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். எல்லாரும் வந்து அபேதம் அது வந்து தெரிஞ்சது. ஸோ அப்படி ஜலஜகரம் டமருகரம் சொல்லியாச்சு. வந்தே யோகஸ்தம் அகில யோகீட்யம், இந்த 2 வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லலன்னு நினைக்கிறேன். அது சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம். யோகஸ்தம், விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னதா. ஸோ ஃபர்ஸ்ட் போடுற பதங்கள்லாம் மகாவிஷ்ணுக்கு, செகண்ட் போடுற பதங்கள்லாம் வந்து சிவபெருமான் இதான் பார்த்துட்டு. ஆனா இது ஒண்ணு வந்து 2 பேருக்குமே ஈக்குவேட் பண்ற மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் தான் அவர் போட்டிருக்கார். ஸோ யோகஸ்தம் அப்படின்னும் பொழுது விஷ்ணு வந்து எப்பொழுதும் யோக நிதிரையிலேயே இருக்கார். அதை நம்ம பார்க்கும்பொழுது என்ன, விஷ்ணு வந்து இவர் வந்து சும்மா படுத்துன்னு இருக்காரு அப்படின்பா. அது அப்படி இல்லை. இது ஒரு காளிதாசர் வந்து சொல்ற, யோக நித்ராந்த விஷதைஹி பாவனைஹி அவலோகனைஹி விருக்வாதீன் அனுகிரகந்தம் சௌக சாயனிகாம் திருஷ்யம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அவர் வந்து சொல்ற, அவர் யோக நித்திரையில இருக்க. அது வந்து அந்த யோக நித்திரைன்றது எல்லாருடைய இந்த உலகத்துல இருக்கிற மாயை எல்லாத்தையும் தன்னுள் அடக்கி அவர் யோக நித்திரையில இருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்படி அனுகிரகம் பண்றார் பெருமாள். நம்ம எல்லாம் தூங்கி எழுந்துண்டா அப்படி கண்ணை கசக்குவோம், ரப்பிங் த ஐஸ் வித் லேசி ரிஸ்ட் அப்படின்பா. அந்த மாதிரி நம்ம எல்லாம் தூங்கி எழுந்துட்டா கண்ணை கசக்குவோம். அவர் அப்படி யோக நிதிரையில இருந்து அப்படி விழிச்சுட்டாருன்னா அப்படி ஒரு தூங்கின மாதிரியே இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர். அவர் எப்பவும் யோக நிதிரையில இருக்க, அது கிளியரா இருக்கும் அந்த விஷன் அப்படின்றது. ஸோ அதுதான் அந்த தூங்கி எழுந்துக்கிறதுக்கும் யோக நிதிரையில இருக்கிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு ஸ்லோகம் வரும், யோகோ யோகவிதாம் நேதா. யாரெல்லாம் யோகவிதாம் நேதா
இந்த யோகத்தினுடைய இதுவா இருக்காராம். சோ அப்படி பெருமாள் வந்து யோகஸ்தம். சோ அப்படி வந்து யோகத்திலேயே இருக்கார். யோக நித்ரையிலேயே இருக்கார் பெருமாள். இந்த யோகஸ்தம் அப்படிங்கிறத சிவபெருமானுக்குமே ஈக்குவேட் பண்ணலாம். சோ அவரும் வந்து யோகத்துல இருக்கார். எப்படி அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா இருக்கார். சோ அவரும் யோகஸ்தா. அப்புறம் அகில யோகீட்யம். அகில யோகீட்யம் அப்படின்னா என்ன அப்படின்றா தபஸ் பண்ணிட்டு இருக்காரா சிவபெருமான். அப்போ வந்து அகில யோகீட்யம் அப்படின்னா தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவா மனசுலயும் இவர் தான் இருக்கார். இது வந்து குமார சம்பவத்துல வந்து சொல்லுவார். அங்கிரஸ் முனிவரை வந்து சிவன் வந்து நினைச்சுப்பாராம். இந்த பொன் கேட்க போற படலத்துல சிவன் வந்து சப்த ரிஷிகளையும் நினைச்சுப்பாராம். அதுக்கு அங்கிரஸ் பேசுற பேச்சு, யாரு மனசுல நீங்க இருக்கீங்களோ, அதாவது சிவபெருமான் நீங்களே வந்து எங்க மனசுல இருக்கீள், ஆனா உங்க மனசுல நாங்க இருக்கோமே அப்படின்னு அவர் வந்து சொல்ற மாதிரி ஒரு சம்பாஷணம் வரும். அப்படி அகில யோகீட்யம், அப்படி அவர் எல்லாருடைய மனசு, யோகிகளுடைய மனசு எல்லாத்துலயும் அவர் இருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம். அவர் வந்து எப்படி இருக்காருன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நிவாத நிஷ்கம்பம் இவ பிரதீபம். அதாவது காத்தே இல்லாத ஒரு இடத்துல, சஞ்சலமே இல்லாத ஒரு இடத்துல, காத்தே இல்லாத ஒரு இடத்துல ஒரு தீபம் அது எப்படி நின்று எரியுமோ அந்த மாதிரி யோகஸ்தா. அப்படி வந்து சிவபெருமான் யோக இதுல இருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்படி சிவபெருமான் யோகஸ்தம் அகில யோகீட்யம். இது ரெண்டு பேருக்குமே இந்த ரெண்டு பதங்களுமே ரெண்டு பேருக்குமே சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பொருந்துற மாதிரியான பதங்களா இருக்கு. சோ பீதபட்டம், அருண ஜட்டம், பரிமள தேகம். பரிமள அப்படின்னு தான் இருக்கு. இந்த எல்லா அப்படின்றது வந்து சான்ஸ்கிரிட்ல ஒண்ணுதான். ஸோ அதனால பரிமள அப்படின்னு சொல்லலாம், பரிமள அப்படின்னு சொல்லலாம். பரிமள தேகம், பவித்ர பூத்யங்கம், ஜலஜகரம், டமருகரம், வந்தே யோகஸ்தம் அகில யோகீயம். இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிடுவோம். அடுத்த ஸ்லோகம். பீதபட்டம், அருணஜடம், பரிமள தேகம், பவித்ர பூத்யங்கம், ஜலஜகரம், டமருகரம், வந்தே யோகஸ்தம் அகில யோகீயம். இன்னொரு தடவை சொல்லிடுவோம். பீதபட்டம், அருணஜடம், பரிமள தேகம், பவித்ர பூத்யங்கம், ஜலஜகரம், டமருகரம், வந்தே யோகஸ்தம் அகில யோகீயம். சோ அடுத்த ஸ்லோகம் சீதலா மேம். சாரி, எஸ், ஆமா, அதான். ஒரே அந்த யோக நித்ரா பத்தி சொன்னோம் இல்லையா? ஆமா, அது இன்ஃபேக்ட் நாங்க யோகால வந்து யோக நித்ரான்னு ஒண்ணு பண்ணுவோம். அப்படியா? ஆமா, யோக நித்ரா இட்ஸ் a type of meditation where வந்து with the instructions from the guru we will focus on various minute body parts so that நம்ம parasympathetic nervous system is activated. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக அதை ப்ராப்பர்லி பண்ணினான்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீவ் ஆயிட்டு வந்து யூ வில் ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெஷ். தட் இஸ் த இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் இன் டுடேஸ் வேர்ல்ட் ஈவன் பை கார்டியாலஜிஸ்ட். தட் இஸ் வாட் ஐ ஹியர். பட் தென் யோகால நாங்கள் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர் பை மந்த்லி வி டூ இட். ஓகே, வெரி நைஸ். சீதலா மேம் இருக்கீங்களா? மேம் நீங்க மியூட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ கிளியரா இருக்கு. சூப்பர். ஓகே. சக்கரகரம், அப்யகரம் இல்ல சக்கரகரம்,
சக்கரகரம் அபயகரம் அபயகரம் சக்கரகரம் அபயகரம் சக்கரகரம் அபயகரம் மணிமயபூஷம் 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 பணாமணிபூஷம் பணாமணிபூஷம் மணிமயபூஷம் பணாமணிபூஷம் மணிமயபூஷம் பணாமணிபூஷம் சக்கரகரம் அபயகரம் சக்கரகரம் அபயகரம் மணிமயபூஷம் பணாமணிபூஷம் மணிபயபூஷம் பணாமணிபூஷம் வித்ருததனும் 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 கிரிதனுஷம் கிரிதனுஷம் வித்ருததனும் கிரிதனுஷம் வித்ருததனும் கிரிதனுஷம் கிரிதனுஷம் கிரித கிரிதனுஷம் கிரின் பிரிக்கணும் தனுஷம் தனியா பிரிக்கணும் கிரிதனுஷம் பலே வந்தே வந்தே கோவிந்தம் கோவிந்தம் அனக கோவாகம் அனக கோவாகம் வந்தே கோவிந்தம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம் அனக கோவாகம் வித்ருததனும் கிரிதனுஷம் வித்ருததனும் கிரிதனுஷம் 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 பலே வந்தே கோவிந்தம் வந்தே கோவிந்தம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம் அனக கோவாகம் சக்கரகரம் அபயகரம் சக்கரகரம் அபயகரம் மணிமயபூஷம் பணாமணிபூஷம் மணிமயபூஷம் பணாமணிபூஷம் வித்ருததனும் கிரிதனுஷம் வித்ருததனும் கிரி அனுஷம் தனுஷம் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம் அனக கோவாகம் எஸ் இது ஒரு தடவை சொல்றீங்களா ஃபுல்லா சொல்றேன் ஓகே சக்கரகரம் அபயகரம் மணிமயபூஷம் பணாமணிபூஷம் வித்ரு 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 தனு வித்ருத வித்ருத நுதம் தனு தனும் வித்ருத தனும் கிரித அனுஷம் வந்தே கிரிதனுஷம் 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 வந்தே கோவிந்தம் அனக கோவாகம் சூப்பர் இன்னொரு தடவை சொல்றேன் சக்கரகரம் அபயகரம் மணிமயபூஷம் பணாமணிபூஷம் வித்ருத தனும் கிரிதனுஷம் பலே கோவிந்தம் அன கோவாகம் அனக கோவாகம் அனக கோவாகம் சூப்பர் தேங்க்யூ சக்கரகரம் அதாவது பெருமாள் வந்து சக்கரம் சுதர்சன சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்காராம். இது ஒரு அர்த்தம். சக்கரகரம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய விசிஷ்டாத்வைத்தம், அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சக்கரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அது வந்து பெருமாளுடைய அம்சம்தான். அது வந்து பெருமாளே, அதாவது வித்தவுட் எனி கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சக்கரம் வில் ஆக்ட் இண்டிபெண்ட்லி அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆதிசங்கரர் வந்து பகவத்பாதர் என்ன பண்றார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் கொடுக்குறார். ஸோ அந்த வியாக்கியானத்துல சக்ரி அப்படின்னு ஒரு வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்ரி ச நந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷது அப்படின்ற ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுல சக்ரி அப்படின்ற விஷயத்துக்கு அவர் சொல்றார், மனஸ்தத்வாத்மகம் சுதர்சனாக்கியம் அஸ்ய அஸ்தி இதி சக்ரி அப்படின்னு எழுதுற. மனஸ்தத்வாக்கியம், மனஸ்தத்துவத்துக்கு சக்கரமா. அதாவது இந்த லலிதா சஹஸ்ரநாம, அகேன் அது லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு தான் போறது. அங்க வந்து அம்பாளுக்கு வந்து ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங் குஷோஜ்வலா சொல்றோம் இல்லையோ.
மனசுல, அதாவது நமக்குள்ள இருக்கிற ராகம் குரோதம் அதெல்லாம் வந்து அம்பாள் கையில இருக்கிற குரோதாகார அங்குஷோஜ்வலா, அவ கையில இருக்கிற அங்குஷம் அப்படின்றது என்ன பண்றதா, நம்மளுடைய குரோதத்தை வந்து அதை சிம்பலைஸ் பண்றதாம். அந்த குரோதத்தை அடக்கிற மாதிரி இருக்கிறது அங்குஷம். குரோதாகாராம் குஷோஜ்வலா அம்பாளுக்கு. ராகஸ்வரூப பாஷாட்யா. ராகம் அப்படின்றது மாமி ராஜேஸ்வரி மாமி, ராகம்னா என்ன சொல்லுங்க? விருப்பு. அந்த விருப்புக்கு ஒரு கட்டு போடுற மாதிரி அமையறதான் அவ கையில இருக்கிற பாசம். ராகஸ்வரூப பாஷாட்யா அம்பாளுக்கு அதான் நாமம். சோ நம்ம கிட்ட இருக்கிற இந்த அவ கையில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற இந்த விருப்பு, அப்புறம் குரோதம், லோபம், மோகம் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணுமா, அம்பாள்கிட்ட கொடுத்துடுற மாதிரி பாவனை பண்ணிக்கணும். அப்படி பாவிச்சுட்டோம்னா என் மனசுல எதுவும் இல்லம்மா, நீ தாம பொறுப்பு, நீ உன்னோட பொறுப்பு, இதெல்லாம் உன்னோட கையில இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணுமா. அந்த மாதிரி இங்க சக்கரத்துக்கு என்ன சொல்ற பகவத் பாதாள், மனஸ்தத்வாத்மகம். மனசு, இந்த மனசு என்ன பண்றது அப்படின்னா சுத்தி 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 ரவுண்ட் அடிக்கிறது. அது அழகா சக்கரத்துக்கு போட்டார் பாருங்க. அது என்ன ரவுண்ட் ரவுண்டா மனசு குழம்பி இது அதுவா இருக்குமோ, இது இதுவா இருக்குமோ, நம்மளா யோசிச்சுக்கிறோம் இல்லையா, நம்மளா நிறைய ஓவர் திங்க் பண்றோம், நம்மளா நிறைய வந்து விஷயங்களை வந்து இது பண்றோம், போட்டு உழண்டுன்னு இருக்கோம். அந்த மனஸ்தத்வாத்மகம் சுதர்சனாக்கியம் அஸ்ய அஸ்தி இது சக்ரி. அதான் நம்மளோட மனஸ்தத்துவம். இந்த மனசை வந்து நம்ம என்ன பண்றோமா, சுதர்சன ஸ்வரூபமா பார்த்துட்டு அதை வந்து பெருமாள்கிட்ட இருக்கிற மாதிரி, பகவானே அது உன் கையில இருக்கு, உன் பொறுப்பு, என் மனசு உன் கையில அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பாவனையோட நம்ம வந்து பெருமாள் பார்க்கணுமா, கையில சுதர்சனத்தோட. அதனால சக்கரகரம். அப்போ பெருமாள் கையில சக்கரம் வச்சுருக்க, அது எதை குறிக்கிறது அப்படின்னா மனசை குறிக்கிறது. நம்மளுடைய மனசு அவர் கையில இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உண்டு. அடுத்த நம்ம விதுருத்த தனம் அந்த இது பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஆதிசங்கரனுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன், அவருடைய வியாக்கியா. ஸோ அது முடிஞ்சுதா. அபயகரம். ஸோ பெருமாள் கையில சக்கரத்தை வச்சுட்டு இருக்கார். சிவபெருமான் என்ன பண்றாரு, அபயத்தை காமிச்சுட்டு இருக்கார். இது நம்ம குஞ்சிதாங்கிரி தவத்துல பார்த்தோம். அவர் ஏன் கையை அபயத்தை வச்சுட்டு இருக்காருன்னா எல்லாரையும் காக்கும் பொருட்டு அபயத்தை வச்சுட்டு இருக்காரு. நீ பயப்படாதரா, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்ற மாதிரி. அபயம், அபயம் அப்படின்னா பயப்படாதே. அந்த பயப்படாதேன்னு சொல்றதுக்கான பொருள் என்ன, கையை அப்படி காமிக்கிறது, மேல் நோக்கி கையை காமிக்கிறது, கீழ் நோக்கி கை காமிக்கிறது வந்து வரதம். ஸோ இது அபயம், இது வரதம், இப்படி கீழே வச்சுருக்கு. ஸோ இதுதான். ஸோ அப்படி வந்து பெருமாள் வந்து சக்கரத்தை கையில வச்சுருக்கார். அவரும் அபயத்தை காமிக்கிறவர் தான். ஸோ அதனால சக்கரகரம் அபயகரம் ரெண்டுமே வந்து ரெண்டு பேருக்குமே பொருந்துற மாதிரி பதங்கள். ஸோ இது முடிஞ்சுதா. மணிமய பௌஷம். பெருமாள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி பரிமள தேகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேகம் பரிமளமா வாசனையா இருக்கிறது கூட செகண்டரி. அதுக்கப்புறம் ஃபுல்லா அப்படியே மணிமய பௌஷம், அப்படியே உடம்பு ஃபுல்லா எல்லா மணிகள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கிறவர் பெருமாள் ஒண்ணு. ரெண்டாவது மணிமய பூஷம் அப்படின்னு பொழுது இந்த க்ஷீரசாகரத்திலிருந்து வந்த கௌஸ்துப மணியை வந்து அவர் வச்சுருக்காராம். அதனால கௌஸ்துப மணி, அந்த மணியை வந்து மணிமய பூஷம், அதை வந்து போட்டு இருக்கவர். மணிமய பூஷம் அப்படின்னா தரிச்சுட்டு இருக்கவர். இந்த இன்னொரு சிவபெருமானுக்கு சொல்லும் பொழுது பணாமணி பூஷம். ரெண்டாவது இதுவுமே ரெண்டு பேருக்கும் பொருந்தது. இப்ப மணிமய பூஷம்னு சொல்லும்போது சிவபெருமான், நம்ம எல்லாம் வந்து சிவனுக்குலாம் ஒன்னும் ஆபரணம்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். திருவாரூர்ல போய் பார்க்கணும், அப்படி அந்த இழைச்சிருப்பா சுவாமிய தியாகராஜரை. இந்த மாதிரி அவரை போல அழகு யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ அழகுக்கான மணிகள் எல்லாத்தையும் பூஷணம் பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே பொருந்தது. பணாமணி பூஷம். இந்த பணாமணி அப்படின்றது நாகம், இந்த பாம்பினுடைய
அது வந்து தரிச்சுட்டு இருக்குமா பணாமணி அப்படின்னு ஒரு மணி. அந்த மணியை வந்து தரிச்சுட்டு இருக்கிற பாம்பை பூஷம் அப்படின்னா ஆபரணமாக போட்டு. இந்த பணாமணி பூஷம் அப்படின் பொழுது அதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. இந்த பாம்பை ஆபரணமா போட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த பணாமணி அப்படிங்கிறது கவி சமயம்னு சொல்லுவார். அதாவது கவிகளுடைய இமேஜினரி வேர்ல்டுன்னு எடுத்துக்கலாம். இல்ல கவி அதாவது நம்ம ஒரு கவிதை எழுதுறோம் அப்படின்னா அந்த அந்த உலகத்துல இருக்கக்கூடிய பணாமணி, அந்த உலகத்துல பாம்புக்கு வந்து ஒரு மணி இருக்குமா அந்த தலையில, அதனால அது பணாமணி பூஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நிஜமாவே அந்த மாதிரி பாம்பு மணி வச்சுட்டு இருக்கிற பாம்பு எல்லாம் இருக்குன்னு சொல்றா, அதெல்லாம் நம்மளாம் பார்த்தது. ஸோ அதனால பணாமணி பூஷம். ஸோ அவர் வந்து நாகப்படம், இந்த நாகப்படத்தை வந்து வச்சுருக்கவர் சிவபெருமான். அகேன் இந்த பணாமணி பூஷத்தை விஷ்ணுவுக்கும் நம்ம ஆட்ரிபியூட் பண்ணலாம். நாகப்படம் மீதிலவன் நர்த்தனங்கள் ஆடியதில் அது பாட்டா பாட்டாதான் வருது இல்ல, லிரிக்ஸா சொன்னா வரமாட்டேங்குதுல்ல. சோ அதனால அப்படி வந்து நாகப்படத்தை வந்து வச்சுட்டு இருக்கிறவர் மகாவிஷ்ணுவும் இல்லையா. சோ அதனால 2 பேருக்குமே பொருந்தது. அடுத்தது விதிருத தனு. சோ சக்கரகரம், அபயகரம், மணிமய பூஷம், பணாமணி பூஷம், விதிருத தனும். அடுத்த விதிருத தனும் அப்படின்னும் பொழுது கையில பெருமாள் என்ன வச்சிருக்காரா, தனுஷ் வச்சிருக்காரா. அந்த தனுஷ் எதை காமிக்கிறது? சக்கரத்துக்கு ஒண்ணு சொன்னோம். தனுஷ் எதுவா இருக்கலாம்? சும்மா கெஸ் பண்ணுங்க. சும்மா நானே பேசுறது போர் அடிக்கிறதுல. அது வந்து ஒரு டார்கெட் கோல் அது மாதிரி ஏதாவது அது மாதிரி உண்டா? இல்ல நம்ம கிட்ட இருக்கிற டிஃபெக்ட்ஸ் தான் சொல்லணும். நம்ம கிட்ட அது டார்கெட் பண்ணி நம்மளோட ஓகே சரி சொல்லிடுவோம். அப்போ ஆதிசங்கரர் அகைன் ஆதிசங்கர்கிட்ட தான் போகணும். அவர் வந்து அவருடைய வியாக்கியானத்துல என்ன சொல்றார், இந்திரியாதி அகங்காராத்மகம் சார்கம் நாம தனுகு அப்படின்னு சொல்றார். இந்திரியம் எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டா நமக்கு அனாவசியமா அந்த குழப்பமே வேண்டாம். ஸோ அப்போ இந்திரியம் முதலான இந்திரியாதி அப்படின்னா இந்திரியம் முதலான அகங்காராத்மகம் எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன், நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன், நான் செய்யறேன், இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. அந்த நான்ற அகங்காரம், அந்த அகங்காரத்தினுடைய ஸ்வரூபமா இருக்கிறது இந்த வில்லாம். அது ராமரை பார்த்தாலே அப்படி ஒரு அந்த ஒரு காம்பீரியம் கிடைக்கும் இல்லையா. அந்த கம்பீரம் வந்து அகங்காரமா மாறக்கூடாது. அது ராமன் எக்ஸாம்பிள். அவன்கிட்ட காம்பீரியம் இருக்கும், கம்பீரமா இருப்பான், ஆனா அகங்காரம் இருக்காது. சோ அகங்காரம், அந்த அகங்காரத்தினுடைய சொரூபமா இருக்கிறது அந்த வில்லாம். சோ விதிருத தனும் அப்படின்னு இந்திரியம் முதலான அகங்காரங்களுடைய சொரூபமா இருக்கிறது அப்படின்னு பகவத் பாதாள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். ஸோ விதிருத தனும், அந்த வில்லை கையில சாருங்கம்ன்ற வில்ல கையில வச்சுருக்கவன் மகாவிஷ்ணு அப்படின்னு விதிருத தனும் அப்படின்னு. இந்த இடத்துல சிவபெருமான் எப்படி இருக்காரு அப்படின்னா கிரி தனுஷம். இவராது கையில வந்து வில்ல வச்சுருக்கார். இவர் என்ன பண்ணார், சிவன் என்ன பண்ணார் அப்படின்னா கிரி தனுஷம். இந்த திரிபுர சம்ஹாரத்துக்கு போகும்பொழுது விஸ்வகர்மா என்ன பண்றான், சிவபெருமான் போருக்கு கிளம்பணும் இப்போ அப்படின்னும் பொழுது அவன் என்ன பண்றான், தேரை உருவாக்குறான். எதை வச்சு தேர் உருவாக்குறான், வில்லெல்லாம் உருவாக்குறான்னா பிருத்திவிய வந்து இந்த திரிபுர சம்ஹாரம் பண்றதுக்கு சிவன் வந்து கிளம்புறாரு. அப்போ வந்து பிருத்திவி, இந்த பூமியே வந்து தேரா மாத்தனானா. அந்த பிருத்திவிக்கு இந்த தேருக்கு யார் சாரதி அப்படின்னா பிரம்மா. பிரம்மா வந்து சாரதியா இருக்கார். 4 தேவதைகள், சூரியன், சந்திரன், அப்புறம்
ஒரு 2 தேவதைகள், அவ 4 தேவதைகள் வந்து குதிரையா இருக்காளாம். அந்த இருக்கு அந்த தேர்னுடைய சக்கரம், இந்த வீல் எப்படி இருக்குன்னா அஸ்வினி தேவர்கள் 2 வீலா இருக்காளாம். அந்த வீல்ல இருக்கிற ஸ்போக்ஸ் யாருன்னா கந்தர்வர்கள்லாம் அந்த வீலுக்கு ஆரமா இருக்காளாம். இப்படி எல்லாம் இருக்கிற வீல், இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சாரியட், அந்த தேர்ல வந்து அவர் போறார். போகும்பொழுது அவருக்கு ஒரு ஆயுதம் வேணும்ல, அந்த ஆயுதத்தை வந்து இந்த மேருமலையே எடுத்து அவர் என்ன பண்றாராம், வில்லா வச்சுட்டு வாசுகி பாம்பை வந்து நாணா மாத்தி, அதுக்கப்புறம் அதனுடைய பானம், அந்த அம்பு வந்து விஷ்ணு வந்து அம்பா மாறுறாராம். அக்னி வந்து அந்த பானத்தினுடைய முனையா அக்னி இருக்காரா. எவ்வளவு அழகா போட்டிருக்காரு பொருத்தம். அதுதான் போய் குத்துறது இல்லையா. அந்த அக்னி வந்து அந்த இதுல இருக்கார். வாயு வந்து என்ன பண்றாருன்னா அந்த பானத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஃபெதர்ஸ், அது கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேரணும் இல்லையோ அந்த பானம். ஸோ அந்த ஃபெதர்ஸா இவர் இருக்கார் பதத்ரிஹி. இப்போ வாயு வந்து அப்படி இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு இதுல போய் அவர் வந்து திரிபுர சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு வந்து சொல்றார். ஸோ அந்த மாதிரி அப்படி கிரி தனுஷம், இந்த மேருமலையே வந்து வில்லா மாத்தினவர் சிவபெருமான், மேருமலையை வில்லாக கையில வச்சுருக்கவர் அப்படின்னு கிரி தனுஷம் அப்படின்னு சிவனுக்கு நாமம். ஸோ வித்ருத தனும் கிரி தனுஷம் வந்தே கோவிந்தம். கோவிந்தம் ஈஸி. கௌஹு அப்படின்னா ஒண்ணு வந்து பிருத்திவி அப்படின்ற பொருள், 2வது பொருள் வந்து மாடு. ஸோ வந்து அதை காப்பாத்துறவன். ஸோ வந்து கோவிந்தா, அதாவது மாடு மேய்க்கிறவன் கிருஷ்ண பரமாத்மா அவனாகவும் இருக்கலாம். இந்த உலகத்தை காப்பாற்றவன் அப்படின்னு பொழுது அது சிவனுக்கும் ஆட்ரிபியூட் ஆகுது. ஸோ 2 பேரும் கோவிந்தா. அதான் சொன்னேன், இந்த எல்லாமே வந்து பதங்கள் எல்லாம் காரண பெயர்களா இருக்கு. நம்ம இந்த தமிழ்ல படிப்போம் காரண பெயர் அப்படின்னு. ஒரு காரணத்தை, இப்ப விஷ்ணு அப்படின்ற பதம் எடுத்துட்டோம்னா எங்கும் இருக்கிறவன் அர்த்தம். அப்ப எங்கும் இருக்கிறவன் பேர் விஷ்ணு. அப்ப சிவனையும் விஷ்ணுன்னு சொல்லலாம், விஷ்ணுவையும் விஷ்ணுன்னு சொல்லலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி கோவிந்தம் அப்படின்னா பூமியை யாரு வந்து காப்பாத்துறாரோ காப்பாத்துறவன் பேரு கோவிந்தம். 2வது பசு, இந்த பசுக்களை யாரு வந்து மேய்க்கிறான், பசுக்களை காப்பாற்றவன் அவனும் கோவிந்தன். சோ இது வந்து 2 பேருக்குமே இருக்கு. ஸோ அவர் வந்து உலகத்தை காப்பாத்தாம இருப்பார் மகாவிஷ்ணு, இல்லைன்னா அவருக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரி 10 அவதாரங்கள் எடுத்து உலகத்தை காப்பாத்திட்டே இருக்கார் இல்லையா. சோ அப்படி யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத, எப்பப்பெல்லாம் அதர்மம் நிலைச்சுன்னு இருக்கோ அப்பப்பெல்லாம் நான் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ கோவிந்தம் அப்படின்னா இந்த உலகத்தை காப்பாற்றுபவன். அனக கோவாகம். அனக அப்படின்னா எந்த பாவமும் செய்யாத பவித்திரமான அர்த்தம். கோவாகம். இது யாராவது சொல்லுங்களேன் அர்த்தம். கோவாகம் ஈஸி. வாகம்னா என்ன? ஃப்ளோவா வஹதி வஹதி இதி வாகம் தானே. ஆமா, வாகனம். அப்ப வாகனம் அப்படி வருமா? வாகனம்னு எடுத்துக்கலாம். சோ கோவாகம். கோனா என்ன நம்ம பார்த்தோமே, பசு. பசு. ரிஷபம். எக்ஸாக்ட்லி. சோ கோவாகம் அப்படின்றது ரிஷபத்தை வாகனமா வச்சிருக்கிறோம். ரிஷபமும் நந்தியும் ஒன்னா அப்படின்னா எனக்குமே டவுட்டா தான். நான் இதை ஆல்ரெடி வந்து வேற ஏதோ முன்னாடி கிளாஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இப்ப நந்தி, அதாவது பெரும் சிவபெருமானுக்கு வந்து அதிகார நந்தின்னு ஒரு வாகனமும் இருக்கும், ரிஷப வாகனமும். ஸோ நந்தின்றவர் வந்து கேட் கீப்பர். அவர் வந்து யார் யாரெல்லாம் வந்து கைலாசத்துக்கு உள்ள வரணும் போனோன்ற அந்த தீர்மானத்தை பண்ற ஒரு கார்டு அவர் நந்தி. அவர் வந்து அவரோட பொசிஷன் வேற. இந்த இடத்துல ரிஷபம்ன்றது வந்து கோவாகம். இந்த கோவாகம்ன்றது ரிஷப வாகனரா சொல்ற, ரிஷபாரூடரா வந்து சிவபெருமான் இருக்காராம். அதுக்கு வந்து காளிதாசர் வந்து சொல்ற விருத்தோக்ஷ, கிழ மாட்டு மேல இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி, அதாவது வயசான மாடு, அந்த மாடுதான் வந்து ரிஷபம். அந்த ரிஷப, இந்த கோவாகம், அனக கோவாகம் அப்படின்னு
அது எங்க அப்படின்னா சிவன் வந்து என்ன பண்றாரா, ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல போய் அம்பாள்கிட்ட போய் வந்து அம்பாளை வந்து டிசைனேட் பண்ணிட்டு பாக்குறாரு. ஸோ வந்து அம்பாள்கிட்ட சொல்ற இந்த மாதிரி சிவனே போய் சொல்றாராம், நீ வந்து தேர்ல போக வேண்டியவா, உனக்கு நீ வந்து அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தவள், உன்னை போய் வந்து அவன் பாரு, அவன் வந்து மாட்டு மேல போயிட்டு இருக்கான் அவன், நீ உன்னை வந்து எல்லாரும் போனா நீயும் அவனோட சேர்ந்து அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன்னை பார்த்து எல்லாரும் சிரிக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாராம் அப்படின்னு ஒரு இது வரும். ஸோ அதுல வந்து எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாளே, நீ ஏன் வந்து அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அப்போ விருத்தோக்ஷ, அப்போ வந்து கிழமான, அதாவது மாட்டு மேல இருக்கிறவர் அப்படின்னு பொருள். ஸோ அனக கோவாகம் அப்படின்னு பொழுது எந்த ஒரு பாவமும் செய்யாத அனக கோவாகம், அது சிவனுக்கே வாகனமாகணும்னா அது வந்து பாவம் பண்ணிருக்கணுமா அப்படின்ற ஒரு பொருள். அனக கோவாகம் அப்படின்னு பொழுது ரொம்ப பவித்திரமான நிர்மலமான கோவாகம், மாட்டை வந்து வாகனமாக வச்சுருக்கிறவர் அப்படின்னு பொருள். ஸோ சக்கரகரம் அபயகரம் மணிமய பூஷம் ஹணாமணி பூஷம் வித்ருத தனும் கிரி தனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். இது 8வது ஸ்லோகம். இதோட 8 ஸ்லோகங்கள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இது அஷ்டகம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு அவர் வந்து கன்க்ளூட் பண்ற அந்த கன்க்ளூட் பண்ற ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ வந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, நீ சிதம்பரத்துல நீ கோவிந்தராஜரை பார்த்துட்டு இருக்க, நடராஜரை பார்த்து பாடிட்டு இருக்க, நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னா அது கடைசி ஸ்லோகத்துல அவர் சொல்லுவார். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிடுங்க. சக்கரகரம் அபயகரம் மணிமய பூஷம் ஹனாமணி பூஷம் வித்ருத தனும் கிரி தனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். பலே, சூப்பர். அடுத்து சொல்ல வேண்டியது ஸ்ரீமதி மாமி. நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். ஐ கெஸ் இந்த ஸ்லோகத்தை வந்து எல்லாரும் ஒரு தடவை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை மட்டும் சொல்லிடுங்க, ஏன்னா நம்ம அடுத்த அஜெண்டா. சக்கரகரம் அபயகரம் மணிமய பூஷம் பணாமணி பூஷம் வித்ருத தனும் கிரி தனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். பலே, வனிதா மேம். चक्रकरम् अभयकरं मणिमयभूषं फणामणिभूषं विधृतधनु गिरिधनुषं वन्दे गोविन्दम् अनग गोवाहम्. பலே, வித்யா மேம். நமஸ்காரம். வெங்கடகிருஷ்ணன் வித்யா மேம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லலையேப்பா, என்ன விட்டுட்டியேப்பா. சாவித்ரி. ஓ நமஸ்காரம், நீங்க சொல்லிடுங்க. நமஸ்காரம் சொல்லிடுவா. நான் பார்த்துட்டே இருக்கேன் என்னோட டர்ன் வரும்னுட்டு. நீ அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன கூப்பிட்ட? ஓகே ஓகே ஓகே. சொல்லவா? சக்கரகரம் அபயகரம் மணிமய பூஷம் பணாமணி பூஷம் வித்ருதனும் கிரிதனுஷம் வித்ருதனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். பலே, சூப்பர். அடுத்தது வெங்கடகிருஷ்ணன். தேங்க்யூ. நமஸ்காரம். நமஸ்காரம். சக்கரகரம் அபயகரம் மணிமயபூஷம் பணாமணிபூஷம் வித்ருததனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். பலே, வித்யா ஸ்ரீதர் மேம். சக்கரகரம் அபயகரம் மணிமய பூஷம் பனாமணி பூஷம் வித்ருத தனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். பலே, அடுத்தது புவனா மேம். புவனா சிவகுமார் மேம். சக்கரகரம் அபயகரம் மணிபய பூஷம் பணாமணி பூஷம்
विद्रुतधनुं गिरिधनुषं वन्दे गोविन्दम् अनघगोवाहम्. சூப்பர். கிரிஜா மாமி. மியூட் எடுக்கணும் மாமி. இப்போ வந்துருக்கு. சூப்பர். சக்கரதரம் அபயகரம் அபயகரம் மணிமய பூஷம். பூஷம் கண்ணு தெரியல. நான் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லிடுறீங்களா? ஓ சொல்லுங்க. சக்கரகரம் அபயகரம் சக்கரதரம் அபயகரம் மணிமய பூஷம் பணாமணி பூஷம் மணிமய பூஷம் பணாமணி பூஷம் வித்ருத தனும் வித்ருத தனும் கிரிதனுஷம் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம் அனக கோபாலம். ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தெலுங்குல ஒரு பாட்டு உண்டு, அதாவது வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்ற மாதிரி சிவன் மேல பார்வதி பாட்டு சொல்லுவா. బాలా నువ్వు కదవే గౌరమ్మ సాంబ శివుడు ముసలివాడమ్మా నీలవేణురే నీవు చాలా తపము చేసి ఇట్లాంటి మునివాడినే ఎట్లా కోరితివమ్మా ఎత్తు వాహనం ఎక్కినాడే ఏ పొద్దు తిరుగుతుండావాడే పుట్ట పాముల పోగులు పెట్టు ఉన్నాడే ఇట్లాంటి మునివాడినే ఎట్లా కోరితివమ్మా அப்படி வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ சின்ன குழந்தை நீ கௌரி, இதுவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறிய, இது எருமை மாட்டு மேல ஏறி போறவன், காதுல குண்டலமா பாபை போட்டு இருக்கிறவன், பையனை கப்பிந்தி புளிச்சர்மம் அம்மா மேல எப்பவும் புளித்தோலை போத்துட்டு இருக்கான், சாம்பலை பூசிட்டு இருக்கான், வீடு வாசல் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, நீ சின்ன குழந்தை, இவனை மறந்துடு, இவனை போய் கல்யாணம் பண்ணிக்காத, எட்ல கோரித்திவம்மா இட்லாட்டி முனி, இப்படிப்பட்டவனை போய் நீ வந்து லவ் பண்றிய அப்படின்னு வரும் அந்த பாட்டு. இப்ப நீங்க சிவனை பத்தி சொல்லும் போது எனக்கு அது ஞாபகம் வந்தது. தேங்க்யூ. கலாமாமி. தேங்க்யூ கிரிஜா மாமி. ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது. வெரி என்டர்டெய்னிங். கௌரி இல்லையா? கௌரி கிடையாதா? அவர் கடைசியா சொல்றேன். ஓகே ஓகே. சக்கரகரம் அபயகரம் மணிமய பூஷம் கணாமணி பூஷம் வித்ருததனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தமனக கோவாஹம். பலே. மைதிலி என்ன? மைதிலி மேம். நீங்க சொல்லுங்க, சொல்றேன். சக்கரகரம் அபயகரம் சக்கரகரம் அபயகரம் மணிமய பூஷம் மணிமய பூஷம் பணாமணி பூஷம் பணாமணி பூஷம் வித்ருத தனும் விதுர்த்ததனம் கிரிதனுஷம் கிரிதனுஷம் வந்தே வந்தே கோவிந்தம் கோவிந்தம் அனக கோவாகம். அனக கோவாகம். தம்பி, இந்த அனக கோவாகம் அர்த்தம் ஒரு வாட்டி சொல்லுங்க. அனக அப்படின்னா ஒரு பாவமும் செய்யாத. சோ அப்படி கோவாகம், கோனா மாடு, அந்த அதாவது ரிஷபத்தை வாகனமாக வச்சிருக்கிறவர் வாகம். ஓகே, நிறைமதி மேம். எஸ். சக்கரகரம் அபயகரம் மணிமய பூஷம் பனாமணி பூஷம் விதித்ரதனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். சூப்பர். பிரீதா. அனக கோவாகம். அனக. பிரீதா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். அபயகரம் மணிமயம் அனாமணி பூஷம் வித்ருததனும் கிரிதனுஷம் வந்தே கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். பூர்ணிமா மேம். பூஷம் மணிபூஷம் தனும்
வந்தம் அனக கோப. சூப்பர். ராஜேஸ்வரி மேம். நமஸ்காரம். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஹணா மணி பூஷம் ஏன் அது மணிதான்? ஆமா, ஈ பொண்ணு. மணிமய பூஷம் அங்க முன்னாடி மணி புரியுது தானே இருக்கு. அப்படிதான் இருக்கு. இது ஆக்சுவலி வந்து இந்த சந்தஸ் மீட்டரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மீட்டர். ஆரியா சந்தஸ்ல இல்ல, பட் சந்தஸ் வாட் எவர் இட் இஸ், பட் த வேர்ட்ஸ் இப்ப பணாமணினா இஃப் இட் இஸ் இதுவா இருந்ததுன்னா த்விவச்சனமா இருந்ததுன்னா மணி வரதுக்கு சான்சஸ். அப்ப கூட மணி புரியல எனக்கு. கொஞ்சம் ஏதாவது பார்த்து சொல்லுங்க. அப்புறம் நான் வேற ஏதாவது டெக்ஸ்ட் ரெஃபர் பண்ணி சொல்றேன், பார்த்து சொல்லுங்க. சக்ரகரம் அபயகரம் மணிமய பூஷம் ஃபணாமணி பூஷம் வித்ருததனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தமனக கோவாகம். பலே. ராமச்சந்திரன் சார். चक्रकरम् अभयकरं मणिमयभूषं पणामणिभूषं विधृतधनुं गिरिधनुषं वन्दे गोविन्दम् अनघगोवाहम्. சரஸ்வதி மேம். சரஸ்வதி நடராஜன் மேம். ஓகே மேம். சக்கரகரம் அபயகரம் மணிமயபூஷம் பணாமணிபூஷம் வித்ருததனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். எஸ் சரஸ்வதி மேம். நமஸ்காரம். சக்கரகரம் அபயகரம் மணிமயபூஷம் பணாமணிபூஷம் வித்ருத தனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். சசிகலா மேம். சக்ரகரம் அபயகரம் மணிமயபூஷம் ஃபணாமணிபூஷம் வித்ருததனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். ஸோ 8 ஸ்லோகங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மிச்ச ஸ்லோகங்கள் அடுத்த கிளாஸ் ரிவைஸ் பண்ணுங்க சார். என்ன விட்டுட்டு மாமி சார் சொல்லுங்க சார். சாரி சார். சக்ரகரம் அபயகரம் மணிபயபூஷம் ஃபணாமணிபூஷம் வித்ருதனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவாகம். ஒரே ஒரு இது இட்ஸ் நாட். சில பேர் வித்ருததனம் சொன்னா அது வித்ருத இல்ல, வித்ருத அப்படி சொல்லணும். அது மட்டும் வித்ருத. இட் இஸ் நாட் வித்ருத, இட் இஸ் வித்ருத. கரெக்ட். சூப்பர். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அஜெண்டா ஒரு 2 பாட்டாவது பாடிட்டு we will complete. கௌரிஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம. டியூன்ல பாடுங்க. ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ரெண்டாவது பாராகிராஃப். கலியேயும் பலி கொள்ளும் பலி கொள்ளும் கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அடுத்த பாராகிராஃப். இருங்க, அடுத்து கலாமாமியை கூப்பிடுறேன். கலாமாமி மண்ணுலக ஆசைகளும் மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும்
பொழுதில் நல்கிடும் கீர்த்தனம் பாடீரே மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் தன பொழுதில் நல்கிடும் கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண பலே. ஸோ இந்த பேராகிராஃப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும். இன்னைக்கு டைம் ஆயிடுது. வில் கம்ப்ளீட் இட் வித் முருகன் ஆந்தம். நீங்களா பாடுங்களேன். சிவகுஹ குமர பராசலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா முறை வாழ்திருவேலக முறை கந்தா செங்கதிர் நிகர்த்தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா दाता करुण सुबोधा जय जय शंकर बालक मणिये तारक मंत्र विनोदा शिव में शरवण भव शिव में வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சுவாமிக்கு நமஸ்காரம். நமஸ்காரம். Thank you. நமஸ்காரம். நமஸ்காரம். Thank you. நமஸ்காரம். நமஸ்காரம்.